லாஸ் ஆஃப் எக்ஸ்பொனன்ட்ஸ் இந்த டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். பர்டிகுலராக எக்ஸ்பொனன்ட்ஸ்னால் என்னென்னு பார்ப்போம். ஏ பவர் எம், அப்படி இல்லைனா இதை ஏ ரைஸ் டு த பவர் ஆஃப் எம்னு சொல்லலாம். இதில் ஏன்றது பேஸ், எம்ன்றது பவர். ஸோ இந்த ஏ பவர் எம் இதை தான் எக்ஸ்பொனன்ஷியல் ஃபார்ம்னு சொல்லுவோம். உதாரணமாக 2 பவர் 5ன்னு எடுத்திங்கன்னா இதுக்கு என்ன மீனிங்னா 2 மல்டிப்ளைடு இட் செல்ஃப் 5 டைம்ஸ். நெக்ஸ்ட்டு இந்த எக்ஸ்பொனன்ஷியல் லாஸ் பற்றி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன் ப்ராடக்ட் ரூல். எக்ஸ்பொனன்ட்ஸை மல்டிப்ளை பண்ணும்போது அதோட பேஸ் சேமாக இருந்தால் பவர்ஸ் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதாவது ஏ பவர் எம் இன்டூ ஏ பவர் என் இஸ் ஈக்குவல் டு ஏ பவர் எம் பிளஸ் என். ஸோ இதை ரிவர்சிபிளாகவும் எழுதலாம். அதாவது ஏ பவர் எம் பிளஸ் என் இந்த மாதிரி இருந்ததுன்னா இதை ப்ராடக்டில் ஏ பவர் எம் இன்டூ ஏ பவர் என் எழுதலாம். ஒவ்வொரு லாவுமே ரிவர்சிபிள். உதாரணமாக 2 பவர் 5 இன்டூ 2 பவர் 7 இந்த மாதிரி இருந்ததுன்னா பேஸ் சேமாக இருக்கா, தென் பவர்ஸ் ஆட் பண்ணிங்கன்னா 2 பவர் 12. therefore இதோட ப்ராடக்ட் 2 பவர் 12. தென் 2 பவர் 12 நம்ம இந்த மாதிரியும் எழுதலாம். ஸோ 2 பவர் 12 2 பவர் 5 இன்டூ 2 பவர் 7 எழுதலாம். ஈவன் 2 பவர் 12 2 பவர் 4 இன்டூ 2 பவர் 8ன்னு எழுதலாம். இந்த லாவை நம்ம 2 எக்ஸ்பொனன்ஷியல் ஃபார்ம் இல்லை 3 எக்ஸ்பொனன்ஷியல் ஃபார்ம் கொடுத்தாலும் இதே ரூல் தான். நம்ம சேம் பேஸ் இருந்ததுன்னா அந்த பேஸ் அப்படியே வச்சுக்கிட்டு இந்த பவர்ஸ் மட்டும் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிங்கன்னா இதோட ப்ராடக்ட் 3 பவர் 14 கிடைக்கும். ஸோ இந்த ரூலை எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ணலாம். அதாவது டெசிமல் நம்பர் கொடுத்தாலும் சரி, வேரியபிள் கொடுத்தாலும் சரி. கான்செப்ட் என்னன்னா சேம் பேஸ் இருந்ததுன்னா பவர் ஷுட் பி ஆடட். ஈவன் ஃப்ராக்ஷனாகவே கொடுத்துருந்தாலும் பேஸ் மட்டும் தான் செக் பண்ண போகிறோம். இங்கே பேஸ் ஈக்குவலாக இருக்கா, தென் பவர் ஷுட் பி ஆடட். நெக்ஸ்ட்டு சப்போஸ் ப்ராடக்ட் ரூலில் பேஸ் டிஃப்ரெண்ட்டாக இருந்து பவர் சேமாக இருந்ததுன்னா இந்த பேஸை மல்டிப்ளை பண்ணிவிட்டு இந்த பவரை நம்ம காமனாக வெளியே எடுத்துக்கணும். 5 பவர் 7 இன்டூ 3 பவர் 7. இங்கே பேஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, பவர்ஸ் ஈக்குவலாக இருக்கா, தென் பேஸ் அப்படியே மல்டிப்ளை பண்ணிவிட்டு இந்த பவரை நம்ம காமனாக வெளியே எடுத்துக்கணும். இதோட ப்ராடக்ட் 15 பவர் 7. ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் ஈச் லா ரிவர்சிபிள். இந்த மாதிரி இருந்தால் அதை இந்த மாதிரியும் எழுதலாம். அதாவது 15 பவர் 7 இருந்தால் இதை நம்ம 5 பவர் 7 இன்டூ 3 பவர் 7 எழுதலாம். நெக்ஸ்ட் கோஷன்ட் ரூல். ஏ பவர் எம் டிவைடட் பை ஏ பவர் என் இந்த மாதிரி இருந்ததுன்னா இதை ஏ பவர் எம் மைனஸ் என் எழுதலாம். 2 எக்ஸ்பொனன்ஷியல் ஃபார்மை டிவைட் பண்ணும்போது பேஸ் சேமாக இருந்தால் அந்த பேஸ் அப்படியே வச்சுக்கிட்டு இந்த பவர்ஸை மட்டும் நம்ம சப்ட்ராக்ட் பண்ணணும். 5 பவர் 7 டிவைடட் பை 5 பவர் 3 இந்த மாதிரி இருந்ததுன்னா இங்கே பேஸ் ஈக்குவலாக இருக்கா, அந்த பேஸ் அப்படியே வச்சுக்கிட்டு இந்த பவர்ஸ் மட்டும் சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா 7 மைனஸ் 3 4. ஸோ இதோட கோஷன் 5 பவர் 4. ஸோ இங்கேயும் நம்ம இந்த லாபை ரிவர்சிபிளாக எடுத்துக்கலாம். ஏ பவர் எம் மைனஸ் என் இந்த மாதிரி இருந்ததுன்னா இதை ஏ பவர் எம் டிவைடட் பை ஏ பவர் என் எழுதலாம். தென் இந்த 5 பவர் 4 5 பவர் 7 டிவைடட் பை 5 பவர் 3ன்னு எழுதலாம். சப்போஸ் 2 எக்ஸ்பொனன்ஷியல் ஃபார்மை டிவைட் பண்ணும்போது பேஸ் சேமாக இல்லாமல் பவர்ஸ் மட்டும் சேமாக இருந்ததுன்னா இந்த பேஸ் அப்படியே எடுத்துக்கிட்டு இந்த பவர் காமனாக வெளியே எடுத்துக்கணும். 5 பவர் 3 டிவைடட் பை 7 பவர் 3 இந்த மாதிரி இருந்ததுன்னா இதை 5 பை 7 ஹோல் பவர் 3ன்னு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பவர் ஆஃப் அ பவர். அதாவது ஒரு பவருக்கு மேலே ப்ராக்கெட்டில் இன்னொரு பவர் இருந்ததுன்னா இந்த பவர்ஸ் மட்டும் நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஏ பவர் எம் ஹோல் பவர் என் இந்த மாதிரி இருந்ததுன்னா இதை ஏ பவர் எம் இன்ட்டு என் எழுதிக்கலாம். 5 பவர் 2 ஹோல் பவர் 4 இந்த மாதிரி இருந்ததுன்னா இந்த பவர்ஸ் மட்டும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 2 4s are 8. ஸோ இதோட வேல்யூ 5 பவர் 8. இங்கேயும் இந்த லாவை ரிவர்ஸ் பண்ணலாம். அதாவது ஏ பவர் எம் இன்ட்டு என்ன ஏ பவர் எம் ஹோல் பவர் என்னு எழுதலாம். இல்லைனா இதை ஏ பவர் என் ஹோல் பவர் எம்னு எழுதலாம். அதாவது இந்த பவர்ஸை நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு 0 எக்ஸ்பொனன்ட் ரூல். ஏ பவர் 0 இந்த மாதிரி இருந்ததுன்னா இதோட வேல்யூ 1. 5 பவர் 0 இந்த மாதிரி கொடுத்தாலும் இதோட வேல்யூ 1 தான். மைனஸ் 1 பவர் 0 இதோட வேல்யூ 1 தான். ஸோ எனிதிங் பவர் 0 அதோட வேல்யூ 1. இது ட்ரூவான்னு செக் பண்ணுவோம். உதாரணத்துக்கு இந்த 0வை 5 மைனஸ் 5ன்னு எழுதலாமா, ஏன்னா 5 மைனஸ் 5 இதோட வேல்யூ 0. இது எப்படி எழுதலாம், ஆல்ரெடி நம்மகிட்ட கோஷன் ரூல் இருக்கா. அதாவது ஏ பவர் எம் டிவைடட் பை ஏ பவர் என் இந்த மாதிரி இருந்தால் இதை ஏ பவர் எம் மைனஸ் என் எழுதலாம். இது ரிவர்சிபிள். ஏ பவர் எம் மைனஸ் என் இருந்தால் இதை ஏ பவர் எம் டிவைடட் பை ஏ பவர் என் எழுதலாமா. ஸோ இந்த ரூலை யூஸ் பண்ணி இதை ஏ பவர் 5 டிவைடட் பை ஏ பவர் 5ன்னு எழுதலாமா. போத் ஆர் சேம் வேல்யூஸ். ஸோ இதை கேன்சல் பண்ணிங்கன்னா இதோட வேல்யூ 1ன்னு கிடைக்குமா. தட்ஸ் வை ஏ பவர் 0 இஸ் ஈக்குவல் டு 1. நெக்ஸ்ட்டு நெகட்டிவ் எக்ஸ்பொனன்ட். அதாவது ஏ பவர் மைனஸ் எம் பவர் நெகட்டிவாக இருந்தால் தென் இதை 1 பை ஏ பவர் ப்ளஸ் எம்னு எழுதலாம். 5 பவர் மைனஸ் 7 இருந்தால் இதை 1 பை 5 பவர் ப்ளஸ் 7 எழுதலாம். ஸோ இதே நெகட்டிவ் எக்ஸ்பொனன்ட்டு ஃப்ராக்ஷன் ஃபார்மில் இருந்ததுன்னா, அதாவது பேஸ் ஃப்ராக்ஷன் ஃபார்மில் இருந்ததுன்னா ஏ பை பி ஹோல் பவர் மைனஸ் எம் இந்த மாதிரி இருந்ததுன்னா இந்த ஃப்ராக்ஷனை ரெசிப்ரோக்கில் எடுத்திங்கன்னா பவர் பாசிட்டிவாக சேஞ்ச் ஆகிடும். ஏ பை பி ஹோல் பவர் மைனஸ் எம் இதை பி பை ஏ ஹோல் பவர் ப்ளஸ் எம்னு எழுதலாம். உதாரணமாக 5 பை 7 ஹோல் பவர் மைனஸ் 3ன்னு இருந்தால் இதை 7 பை 5 ஹோல் பவர் ப்ளஸ் 3ன்னு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் இந்த ரூலை பாருங்கள். ஏ பவர் எம் இஸ் ஈக்குவல் டு பி பவர் எம் இந்த மாதிரி இருந்ததுன்னா தென் ஏ இஸ் ஈக்குவல் டு பி. அதாவது ஈக்குவல் சைனுக்கு ரெண்டு பக்கமும் பவர் சேமாக இருந்தால் தென் இந்த ரெண்டு பேஸுமே ஈக்குவலாக இருக்கும். உதாரணமாக எக்ஸ் பவர் 5 இஸ் ஈக்குவல் டு 6 பவர் 5ன்னு இருந்தால் தென் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 6. நெக்ஸ்ட் இதே ஈக்குவல் சைனுக்கு ரெண்டு பக்கம் பேஸ் ஈக்குவலாக இருந்தால் இந்த பவர்ஸ் ஈக்குவல். அதாவது 5 பவர் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5 பவர் 7 இந்த மாதிரி இருந்ததுன்னா ரெண்டு சைடும் பேஸ் சேமாக இருக்கா, தென் பவர்ஸ் ஈக்குவல் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 7.
இந்த லாஸ் எல்லாம் யூஸ் பண்ணி இந்த சம்மை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 5 power minus 1 into 3 power minus 1 whole power minus 1 divided by 6 power minus 1 இதோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். இந்த ப்ராடக்ட்ல இருக்கா, ஸோ ப்ராடக்ட் ரூல் யூஸ் பண்ண முடியுமான்னு பார்க்கணும். 5 3 டிஃப்ரெண்ட் பேஸ் இருக்கு, -1 சேம் பவர் இருக்கா, தென் இதை இந்த லாவை யூஸ் பண்ணி, அதாவது பவர் சேமாக இருந்தால் இந்த பேஸ் அப்படியே மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 5 3s are 15, 15 power minus 1 whole power minus 1, இந்த 6 power minus 1 அப்படி வச்சுப்போம். இப்போ இதை இந்த லாவை யூஸ் பண்ணி, அதாவது ஒரு பவருக்கு மேலே ப்ராக்கெட்டில் இன்னொரு பவர் இருந்தால் அந்த பவர்ஸ் நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாம். தென் பவர்ஸை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா -1 into -1 + 1, இந்த 6 power minus 1 இந்த லாவை யூஸ் பண்ணி, அதாவது a power minus mனு இருந்தால் இதை 1/a power plus mனு எழுதலாம். ஸோ இதை 1/6 power 1 எழுதலாமா. 15 power 1 அதோட வேல்யூ 15 தான், 6 power 1 அதோட வேல்யூ 6 தான். நெக்ஸ்ட் இதை டிவைட் பண்ணணும். இந்த டிவிஷனை மல்டிப்ளிகேஷனாக சேஞ்ச் பண்ணிட்டு இந்த நம்பரை ரெசிப்ரோக்கில் எடுத்துக்கலாமா. தென் இது 6/1 சேஞ்ச் ஆகிடும். 6/1 அதோட வேல்யூ 6 தான். தென் 15 into 6 90. Therefore option C is the right answer. நெக்ஸ்ட் இந்த சம்ம சால்வ் பண்ணுவோம். 1/2 whole power -2 plus 1/3 whole power -2 plus 1/4 whole power -2 இதோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். இந்த இடத்துல இந்த லாவை யூஸ் பண்ணலாமா, அதாவது a/b whole power -m இந்த மாதிரி இருந்தால் இதை b/a whole power plus mனு எழுதலாம். சேம் ஃபார்மில் இருக்கா. தென் இதை 2/1 whole power plus 2னு எழுதலாமா. இதை 3/1 whole power plus 2னு எழுதலாம். இதை 4/1 whole power plus 2னு எழுதலாமா. டிவைடட் பை 1னா அதோட வேல்யூ அப்படி தான் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம இப்படி எடுத்துக்கலாமா. 2 ஸ்கொயரோட வேல்யூ 4, 3 ஸ்கொயர் 9, 4 ஸ்கொயர் 16 ஆட் பண்ணிங்கன்னா 29 கிடைக்குமா. ஸோ ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் சம், if 5 power 2x plus 1 divided by 25 is equal to 125, தென் இதில் எக்ஸோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட்டு இந்த டிவிஷன் இந்த மாதிரி எழுதிப்போம். 5 power 2x plus 1 divided by 25 is equal to 125. ஸோ இங்கே நம்ம லாஸ் அப்ளை பண்ணோம்னா நமக்கு சேம் பேஸ் இல்லைனா சேம் பவர் இருக்கணுமா. ஸோ இங்கே 5 25 125. ஸோ இந்த பேஸ் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கா. ஃபர்ஸ்ட் இந்த பேஸை சேமாக சேஞ்ச் பண்ண முடியுமான்னு பார்க்கணும். எல்லாமே மல்டிபிள்ஸ் ஆஃப் 5ல் இருக்கா. இந்த 25-ஐ 5 ஸ்கொயர்னு எழுதலாமா. அதே மாதிரி இந்த 125-ஐ 5 கியூப்னு எழுதலாமா. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இந்த இடத்துல இந்த லாவை யூஸ் பண்ணலாமா, அதாவது டிவிஷனில் பேஸ் சேமாக இருந்தால் பவர்ஸை நம்ம சப்ராக்ட் பண்ணலாம். இந்த பவர்ஸை சப்ராக்ட் பண்ணிங்கன்னா 2x + 1 - 2 கிடைக்குமா. +1 - 2 சப்ராக்ட் பண்ணிங்கன்னா -1 கிடைக்குமா. இப்போது இந்த ரெண்டு பக்கம் கம்பேர் பண்ணும்போது எனக்கு சேம் பேஸ் இருக்கா, ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். ஈக்குவல் சைனுக்கு ரெண்டு பக்கமும் சேம் பேஸ் இருந்தால் பவர் ஷுட் பி ஈக்குவல். இந்த 2x - 1 is equal to 3. இந்த -1 இந்த பக்கம் டிரான்ஸ்போஸ் பண்ணிங்கன்னா +1 சேஞ்ச் ஆகிடுமா. 3 + 1 4. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இந்த 2 இந்த பக்கம் டிரான்ஸ்போஸ் பண்ணிங்கன்னா டிவிஷனில் வந்துருமா. 4/2 இதை டிவைட் பண்ணிங்கன்னா 2 கிடைக்குமா. therefore எக்ஸோட வேல்யூ 2. ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. if 2 power 3x - 1 plus 10 divided by 7 is equal to 6, then எக்ஸோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் இந்த டிவிஷனை இந்த மாதிரி எழுதிப்போம். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இந்த 7 இந்த பக்கம் டிரான்ஸ்போஸ் பண்ணிங்கன்னா இந்த பக்கம் மல்டிப்ளிகேஷனில் போயிடுமா. 6 into 7 42. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இந்த 10 இந்த பக்கம் டிரான்ஸ்போஸ் பண்ணிங்கன்னா +10 - 10 சேஞ்ச் ஆகிடுமா. 42 - 10 32. இப்போ ரெண்டு பக்கம் கம்பேர் பண்ணிங்கன்னா 2 power 3x - 1 இருக்குது, இங்கே 32 இருக்குது. பேஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கா. சப்போஸ் பேஸ் ஈக்குவலாக இருந்தால் இந்த ரூலை நம்ம அப்ளை பண்ணலாம். பேஸை சேமாக சேஞ்ச் பண்ண முடியுமான்னு பார்க்கணும். இந்த 32-ஐ 2 power 5னு எழுதலாமா. இப்போ கம்பேர் பண்ணிங்கன்னா ரெண்டு பக்கம் பேஸ் ஈக்குவலாக இருக்கா. தென் பவர்ஸ் ஈக்குவல். 3x - 1 is equal to 5. இந்த -1 இந்த பக்கம் டிரான்ஸ்போஸ் பண்ணிங்கன்னா +1 சேஞ்ச் ஆகிடுமா. 5 + 1 6. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இந்த 3 இந்த பக்கம் டிரான்ஸ்போஸ் பண்ணிங்கன்னா டிவிஷனில் வந்துருமா. 6/3 இதை டிவைட் பண்ணிங்கன்னா 2 கிடைக்குமா. therefore எக்ஸோட வேல்யூ 2. ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் சம் பாருங்க. 2 power 1/2 whole power 4x is equal to 16. தென் எக்ஸோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த இடத்துல பவர் ஆஃப் அ பவர் இந்த ரூலை யூஸ் பண்ணலாமா, அதாவது ஒரு பவருக்கு மேலே ப்ராக்கெட்டில் இன்னொரு பவர் இருந்தால் இந்த பவர்ஸ் நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த பவர்ஸை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 1/2 into 4xன்னு இருக்குமா. இப்போ இந்த 2 4 கேன்சல் பண்ணிங்கன்னா 1 time 2 times. ஸோ ரிமைனிங் 2 power 2xன்னு கிடைக்குமா. இந்த சைடு நமக்கு 16 இருக்கா. இப்போ ரெண்டு பக்கம் கம்பேர் பண்ணிங்கன்னா பேஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கா. சப்போஸ் பேஸ் சேமாக இருந்தால் பவர்ஸ் ஈக்குவலாக இருக்கும். ஸோ இந்த 16-ஐ பேஸ் 2 வர மாதிரி 2 power 4னு எழுதலாமா. இப்போ ரெண்டு பக்கம் கம்பேர் பண்ணிங்கன்னா பேஸ் ஈக்குவலாக இருக்கா. தென் பவர்ஸ் ஈக்குவல். 2x is equal to 4. இந்த 2 இந்த பக்கம் டிரான்ஸ்போஸ் பண்ணிங்கன்னா டிவிஷனில் வந்துருமா. 4/2 டிவைட் பண்ணிங்கன்னா 2 கிடைக்குமா. therefore எக்ஸோட வேல்யூ 2. ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர்.